ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நம்ம மறந்துட்டோன்னா எப்படி வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ மேலே சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வெப்சைட் வந்துடும். சரியா? ஸோ இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், ஆப்பில் ஓப்பன் பண்ணுமா இல்லை வெப்சைட்டில் வேணுமான்னு. நீங்கள் குரோமே கொடுத்துருங்க. ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடுவீங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே கெட் தி இன்ஸ்டாகிராம் ஆப் கேட்டிருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா லாகின் ஆர் சைன்அப். ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் கொடுக்கலாம், புது அக்கௌண்ட்னா சைன்அப் கொடுக்கலாம். ஸோ லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தா இந்த பேஜ் தான் மெயின் பேஜ். இங்கே என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டை நம்ம மறந்துட்டோம் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்கட்டன் யுவர் பாஸ்வேர்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். சரியா? கிளிக் பண்ண இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. ட்ரபுள் வித் லாகிங் இன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் இருக்குது இல்லையா, உங்கள் அக்கௌண்ட்டோட ஃபோன் நம்பர், ஓகே, ஃபோன் நம்பரு இல்லாட்டி இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இமெயில் அட்ரஸ் போடுங்க. ஓகே, இது ரெண்டுமே ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபோன் நம்பர் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபோன் நம்பர் போடுங்க. அப்படி இல்லாட்டி யூசர் நேம் உங்களுக்கு தெரியும், ரைட்டா? ஸோ உங்களோட யூசர் நேம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கூட இங்கே போட்டுக்கலாம். ஸோ மேலே இருக்க பாக்ஸில் உங்களோட யூசர் நேமை நீங்கள் அடிச்சிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி நான் அடிச்சிக்கிறேன். ஸோ என்னோடய யூசர் நேம் இப்போ நான் அடிச்சிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் லாகின் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சென்ட் லாகின் லிங்க், ஓகே, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் இட்ஸ் யூ லாகிங் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிற கேப்சா கேட்குது. அந்த பாக்ஸை ஓகே கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, லோட் ஆகுது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இமெயில் ஐடி லிங்க் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? வி சென்ட் அன் இமெயில் டு என்னோடய மெயில் ஐடி போட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, நான் என்னோடய மெயிலை ஓப்பன் பண்ணணும். அந்த மெயிலில் லிங்க்கு கொடுத்துருப்பாங்க. மெயில் ஓப்பன் பண்ணுறேன். சரியா? ஓகே, மெயிலு இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸில் நான் ஓப்பன் பண்ணுறேன். அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வி ஹேவ் மேட் இட் ஈஸி டு கெட் பேக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு லிங்க் கொடுத்துருக்காங்க, லாகின் ஆஸ் குணசேகரன் விஆர். ஸ்ட்ரெயிட்டாக அந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா உங்கள் அக்கௌண்ட்டு லாகின் ஆயிரும். இல்லை கீழே ரெண்டாவது பட்டன் இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் புதுசாக மாற்றிக்கலாம். மறந்துட்டீங்க அப்படின்னா ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு நான் கிளிக் பண்ணுறேன். சரியா? ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆப்பில் வேணுமா க்ரோமில் வேணுமான்னு கேட்குது. நான் க்ரோம் கொடுத்துட்றேன். க்ரோம் கொடுத்து ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகுது. சரியா? ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கிரியேட் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வந்துருச்சா. இப்போ பார்த்தோன்னா இங்கே என்னோடய புது பாஸ்வேர்டை போடணும். பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பழைய பாஸ்வேர்டெலாம் கேட்டிருக்காது, டேரெக்டாக நியூ பாஸ்வேர்டு தான் கேட்டிருக்கு. ஓகே, நியூ பாஸ்வேர்டு. மேலே ஒரு தடவை உங்களோட புது பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு கீழே மறுபடியும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு பேஜ்லேயும் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்தா உங்கள் பாஸ்வேர்டு வந்துட்டு ஈஸியாக சேஞ்ச் ஆகிரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர்ஸ், லெட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். அப்போ தான் பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி மேலேயே ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் இருக்கணும், ஏபிசிடி லெட்டர்ஸும் இருக்கணும், அப்புறம் ஏதாவது கேரக்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும். சரியா? அப்போ தான் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வரும். க்ரியேட் பண்ணிட்டு கீழே ரீசெட் பாஸ்வேர்டு கொடுங்க. சரியா? ஸோ பாஸ்வேர்டு அடிச்சுட்டு ரீசெட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிடுங்க. ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன், லோட் ஆகிட்டுருக்கு, பார்த்தாலே தெரியும். ஸோ லோட் ஆகி அப்படியே பாஸ் ஆகி நிற்கிது. ஸோ மறுபடியும் நான் ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு எரர் வந்திருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு உண்மையாலுமே சேஞ்ச் ஆகிருச்சு. நீங்கள் வேணால் உங்களை மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெயில் வந்திருக்கு. மெயிலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுவர் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு ஹஸ் பின் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ புது பாஸ்வேர்டு உங்கள் அக்கௌண்ட்டில் மாறிடுச்சு அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்திருக்கும். ஸோ கன்ஃபார்ம்னு எந்த நோட்டிஃபிகேஷனுமே வந்திருக்காது. அந்த பேஜ் ஸ்டக்காகி நின்றுருந்துச்சு. ஆனால் மெயிலில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிட்டாங்க, பாஸ்வேர்டு வந்துட்டு மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட புது பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் போயிருங்க. எப்பயும் போல் லாகின் போயிட்டு உங்களோட யூசர் நேம் அடிச்சுட்டு இப்போ நீங்கள் புது பாஸ்வேர்டு நீங்கள் ஒன்று என்ட்ரு பண்ணியிருப்பீங்க, ரைட்டா? அந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணாலே போதும், உங்கள் அக்கௌண்ட் லாகின் ஆயிரும். ஓகேவா?
ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா புது பாஸ்வேர்டு இப்போ நான் மாற்றினேன் இல்லையா, அதே பாஸ்வேர்டை போட்டு லாகின் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா லாகின் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக அந்த ரீசெட் கொடுத்தோன்னே கன்ஃபார்ம்டு மெசேஜ் வரணும், எனக்கு எதுவுமே வரலை, அப்படியே அந்த ஸ்க்ரீன்லேயே நின்றுச்சு. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோடய பாஸ்வேர்டு மாறிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர் நேம் போட்டு இப்போ நான் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு நான் அடித்தேன் பார்த்தீங்களா, ரீசெட் பண்ணேன்ல, அந்த பாஸ்வேர்டை போட்டேன், அக்கௌண்ட் லாகின் ஆயிடுச்சு. ஸோ சில டைம்ஸ் இந்த எரர் வருது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் அந்த பேஜ் வரைக்கும் கரெக்டாக எல்லாம் ஃபில் பண்ணி ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்தாலே போதும், உங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.